Hi students, welcome to our channel Aim for Centum. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸோட செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் பிளான் 4 hours பிளான். நமக்கு 4 hours தான் இருக்குது. ஸோ அந்த பிளான் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஹவரில் கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி நம்ம படிக்கலாம். ஓகே, ஸோ கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி நமக்கு 8 மார்க்ஸ் வந்துடும். ஸோ அது கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். கிராஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.15 10 சம்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் மட்டும் பார்க்கலாம். என்ன சம்ஸ்னால் செகண்ட் சம், தேர்ட் சம், எக்ஸாம்பிள் 3.47 48 50. ஓகே, ஸோ இந்த 5 சம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 8 மார்க்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.1ல 11 and 12. ஸோ ஒரு மாடலில் ஒரு சம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.4ல 11 12 13. ஸோ ஒவ்வொரு மாடலில் ஒரு சம். ஸோ டோட்டலாக 5 சம்ஸ். அதில் 5 இதில் 5 10 சம்ஸ் நீங்கள் 1 ஹவரில் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 16 மார்க்ஸ் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹவர் தேர்ட் ஹவரில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். யூனிட் 1ல் A cross B சம், ஆரோ டயக்ராம் சம், அதாவது எக்ஸாம்பிள் 1.11 எக்ஸசைஸ் 1.4ல் இருக்க செகண்ட் சம்மும், இது ரெண்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.4ல் 9th சம் 10th சம். ஸோ இது 4 சம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா ரேகா சம் S3 = 3 × S2 - S1 சம் 5 + 55 + 550. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். ஸோ அது படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் 3ல் மேட்ரிக்ஸ் சம்ஸ் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் 4 தேரம். நீங்கள் என்ன தேரம் படிச்சிருக்கீங்களோ அந்த தேரமை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 5 மார்க் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் ஒரு 3 சம்ஸ் இருக்குது. ஒரே மாதிரி சம், அது படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு யூனிட் 8ல் ப்ராபபிலிட்டி 8.3 8.4ல் ரொம்ப ஈஸியான சம்ஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ரிப்பீட்டட் இருக்கும். அது மட்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th ஹவரில் நீங்கள் என்ன கான்செப்ட் பண்ணால் 1 மார்க். ஸோ அட்லீஸ்ட் 5 யூனிட்டாவது நீங்கள் தரவாக இருக்கணும். ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிராஃப் ஜாமெட்ரி 8 ஃபஸ்ட்டு சாப்டரில் 10, அப்புறம் 5 5 5 5 5. ஓகே, ஒவ்வொரு யூனிட்டில் ஒவ்வொரு 5 மார்க் ப்ளஸ் லாஸ்ட்டாக 1 மார்க்கில் அட்லீஸ்ட் ஒரு 9 மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும் 5 யூனிட் தரவாதீங்கன்னா. ஸோ டோட்டலாக 60 மார்க்ஸ் நீங்கள் 4 ஹவர்ஸில் படிச்சிங்கனாலே எடுத்துடலாம் ஈஸியாக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.